நீங்க தான் போய் சுட்டு வந்தீங்களா? எவ்வளவு ஆர்வம் ஒரு நாடகத்தை, நாடக நடிகர்கள் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க, அதை பார்ப்பதற்கு ரசிகர்கள் ஆர்வமா இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு நாடகத்தோட அமைப்பாளர் ஒரு நாடகத்தை இவ்வளவு சிறப்பா நடத்தணும்னு ரொம்ப ஆர்வம் காட்டி நீ தான் பார்க்குறேன். ஒரு நாடகத்தை ஒளிப்பதிவு செய்து இதை வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து எல்லாரும் வருவாங்க, எல்லாருமே அந்த வேலையை செய்வாங்க. எல்லாருமே நம்முடைய நெருக்கமான நண்பர்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு நாடகத்தை அமைக்கணுங்கிறதற்காகவே நாடகத்தை அமைச்சிருக்காங்க. அவர்கிட்ட நாடகத்தை கொடுத்து இந்த நாடகத்தை நடத்தணும் அப்படிங்கிறதற்காகவே. அது மட்டும் இல்லாமல் நாடகத்தை பார்க்க அவர் வந்து இவர் இதனால ஏதாவது ஒரு வருமானம் வரும்ன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். ஆனால் இவர் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து அதுக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா செலவு பண்ணி அதுக்கப்புறமா நாடகத்தை பார்த்து நடிக்கிற நடிகர்களுக்கு ஒரு 1000-2000 ரூபாய்க்கு மேலே அன்பளிப்பு கொடுத்து இதெல்லாம் செஞ்சு சிறப்பான ஒரு நல்ல ரசிகன். ஒரு நல்ல ரசிகனால் ஒரு நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து இப்படி சிறப்பாக அமைத்திருக்க முடியும். நாடகத்தை செவனவே அமைத்து கொடுத்த இது உங்கள் ஊர் வலைதள தொலைக்காட்சி அன்பண்ணார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி. யார் யாருக்கு என்னென்ன தேவை, எப்பப்போ என்னென்ன வேணுங்கிறத பார்த்து செய்கிறாரு. உண்மையாகவே இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நாடகம் திடீர்னு கூப்பிட்டு திடீர்னு ஒரு ஏஜென்ட்ட கொடுத்து ஏற்பாடு பண்ணதில்லை. ஒன்னொன்னும் திட்டமிட்டு பப்புன்னா யார், டான்ஸ்னா யார், நாரதனா யார், வள்ளினா யார், மிருதங்க யார், ஹார்மோனியம் யாருன்னு ஒன்னொன்னும் உட்காந்து பேசி கூடி முடிவெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த மேடையில் எத்தனையோ நாடகம் வச்சுருக்கோம். இவ்வளவு சிறப்பாக இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நம்ம பார்த்ததில்ல. இன்னும் சிறப்பாக பண்ண போகிறாங்க. என்ன பண்ணியிருந்தாலும் விழா கமிட்டி ஊரோட நிலைமை, நிதி நிலைமை, ஊர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அனுசரித்து அவங்களுக்கு பேசியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த கலையை, இந்த நாடகத்தை இந்த மேடையில் உட்காந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த விழா கமிட்டிக்கும் இந்த நாடகத்துக்கும் இந்த விழா கமிட்டி சார்பாக 5000 ரூபா தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பு கொடுக்குறோம். விழா கமிட்டிக்கு இந்த நாடகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் சேர்த்து 5000 ரூபா உங்களுக்கு அன்பளிப்பு தரோம். ஒரு நாடகத்தை எப்படி அமைக்கணும், யாரெல்லாம் வரணும், யாரெல்லாம் வந்தால் அந்த நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு என்ன ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுன்னா, வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் ரொம்ப சிரமப்பட்டார். எப்படியாவது இதை சிறப்பாக அமைச்சிடணும், எல்லாத்துலேயும் ஒரு தனித்துவம் இருக்குன்னு நினச்சார். நம்ம நிறைய நாடக பத்திரிகைகளை பார்த்துருக்கோம். நம்ம ஊருக்கு மாதிரி நாடக பத்திரிகை இந்த பகுதியில் எங்கேயுமே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுலேயும் வித்தியாசமாக இருக்கணுன்றது அவருடைய எண்ணம். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணார், அதெல்லாம் அது வேறு. அங்கேருந்து திருப்பத்தூர்லேருந்து கொடுத்து விட்டு அதை இங்கே இருக்கிற ஏரியா இந்த பகுதியில் பூரா எல்லாரையும் அவரே ஓட்ட சொல்லியிருக்கிறார். அன்பனார் நாடக தொகையை மீறி இருக்கக்கூடிய நாடகம் சிறப்பாக இருக்குன்னு நீங்களே சொல்லி 5000 அன்படி கொடுக்குறீங்களா? அது மிகப்பெரிய மிக மிக மகிழ்ச்சி. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த அளவிற்கு சிறப்பாக இந்த நாடகம் அமையணும்னு உண்மையாக இருப்பார்கள். இதனுடைய முழு இந்த புகழும் சேர வேண்டியது உங்களை தான். இது உங்கள் ஊர்.